பிரைஸ் தி லார்ட். லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஒரு மலையின் மேல் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவராயிருந்தும், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 28:18 அவருக்கு எல்லா அதிகாரமும் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லா அதிகாரத்தை உடையவராயிருந்தோம் அவர் ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜெபிக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் வாசிக்கிறோம், அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஜெபிக்கும்படி கடந்து போகிறதையும் தோட்டங்களிலே அமர்ந்தவர் ஜெபிக்கிறதும். அப்ப அநேக இடங்களிலே அவர் அதிக நேரமாய் போய் ஜெபிக்கிறார். எதற்காக? அவருக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற, அதற்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொள்ள. நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் எல்லாவற்றையுமே நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அவர் பிதாவிடத்துல செய்த ஜெபத்தின் மூலமா நம்மளும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு. அப்போ நம்ம கிட்ட அவர் மணிக்கணக்கா நம்ம ஜெபிக்கணும் விரும்புகிறார், ஆனா நம்ம அதை செய்யறது இல்லை. அப்போ அதனால அவர் சொல்றாரு, நீ 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதப்பா அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? காலையில எழும்புறோம், வேலைக்கு போனோம், நமக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் தேவனை தேட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட சந்தரிச்சார். ஆனா பாருங்க, அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைங்க இருந்தது, அவருக்குன்னு ஒரு கண்டிப்பா அவருடைய குடும்ப பொறுப்பை நிறைவேற்ற ஒரு வேலை இருந்திருக்கும். ஆனா தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற நல்ல அனுபவம் இருந்தது. அவரோடு கூட நெருங்கி ஜீவித்ததுனால சில நாட்களிலே காணப்படாமற் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஆனா அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கணும். ஜெபிக்கணும்ன்ற வாஞ்சை விருப்பம் நமக்கு வரணும். நம் கர்த்தர் அதை செய்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமா ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது பாருங்க. நம்ம ஒரு குடும்பத்தை கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை நடத்த, நம்ம பட்டணத்தை நம்ம சாட்சியா இருக்க, அநேக இடங்களுக்கு நம்ம கடந்து போகிறோம். அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க, பிரயோஜனமான பாத்திரமா இருக்க நிச்சயமாய் ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு சுவாசம் போன்றது. மூச்சு இல்லைன்னா எப்படி சரீரம் செத்ததாய் ஆகிறதோ அது போலதான் நம்மளுடைய ஜெபம் இல்லாத வாழ்க்கை செத்ததா இருக்கும். ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் வைப்பார் என்று சொல்லி இந்த காலை வேளையில அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.